காய்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான சமையல் பார்க்க போகிறோம். என்ன சமையல் பார்த்தீங்கன்னா எம்டி தம் பிரியாணி, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ஆனியன், பிரியாணி பவுடர், சில்லி, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இஞ்சி பூண்டு விழுதுக்கு எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம், 2 பல்லுப்பூடு, ஒரு இஞ்சி, 2-3 பட்டை, இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதாக்கிடலாம். தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் தேவையான அளவு உரப்பு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. மல்லித்தூள் எடுத்துக்கோங்க, இதுவும் 1 டீஸ்பூன். சிக்கன் பொடி நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டா சேர்க்க வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஸ்டவ் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பல்லாரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரிக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நல்லா வதங்கும். அப்புறம் வந்து மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாடை வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து தக்காளி போட்டுக்கலாம். நான் 2-3 தக்காளி தான் நறுக்கியிருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டிருங்க. அப்பதான் வந்து நமக்கு வந்து தக்காளி வந்து முழுசா இருக்காது. கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடலாம். ஸோ கொத்தமல்லி புதினாவும் 2 சேர்த்து தானே போட்டிருக்கேன், தனியாக போடல. வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ போட்டால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ், இல்லாட்டா அடி பிடிச்சிரும். அதனால் அடி பிடிக்காத மாதிரி நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வதக்குங்க. பச்சை வாடை தெரியக்கூடாது, இஞ்சி பேஸ்டோட வாடை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தப்பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை உரப்புக்கு தேவை. நீங்கள் உரப்பு நிறைய சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 பிஞ்ச். ராஜா மசாலா தான், மசாலா பொடி சேர்த்துக்கலாம்.
எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட உடனே நீங்கள் வந்து அந்த எண்ணெய் எல்லாம் எல்லாத்துலேயும் ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி பதம் வந்த உடனே அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒன்றுக்கு எடுத்திங்க அப்படின்னா தண்ணி வந்து 2 இது ஊற்றணும், 2 லிட்டர். ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பேர் சாப்பிடுவீங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன், 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் விசில் வச்சிடலாம். ஸோ 2 விசில் எதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா கிண்டி எடுத்துருங்க. இப்போ வந்து நான் கிண்டி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்